வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாலைதீவு ஜனாதிபதி கொலை முயற்சியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தெஹிவலையில் கைது. தாய்லாந்து பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. கொழும்பில் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமருக்கு தமிழக முதல்வர் கடிதம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. மாலைதீவு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் கயும் கொலை முயற்சியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தெஹிவலை நெதிமால பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் உதவியுடன் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் குறித்து குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினரிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. விசா சட்டங்களை மீறி நாட்டில் ஒருவர் தங்கியிருந்ததாக மாலைதீவு தூதரகம் அறிவித்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லக்ஷான் டயஸ் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டதன் பின்னர் சந்தேக நபர் இலங்கையில் உள்ள மாலைதீவு தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று முற்பகல் சந்தேக நபர் மாலைதீவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தாய்லாந்து சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாய்லாந்து பிரதமரை சந்தித்துள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தாய்லாந்து சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சன் ஓச்சாவை இன்று காலை சந்தித்தார். இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக இரு தலைவர்களுக்கும் பாதுகாப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம் மற்றும் மத ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் தாய்லாந்து பிரதமரின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். நினைவு பதிவேட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது கையொப்பமிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை அதிகரிப்பதும் இந்த விஜயத்தின் நோக்கம் என தாய்லாந்து தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று தாய்லாந்தை சென்றடைந்த ஜனாதிபதி நாளை மறுதினம் நாடு திரும்ப உள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி மதுரட் ஆகியோர் இன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டனர். கடந்த 29ஆம் தேதி கொழும்பு வார்ட் பிளேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்தார். රජයේ ශ්‍රී ලංකා පරිපාලන සේවයේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරියෙක්ගේ ප්‍රධානත්වයෙන් ත්‍රිපුද්ගල කමිටුවක් පත් කළා. அரச நிர்வாக சேவை சிரேஷ்ட அதிகாரிகளின் தலைமையில் 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டு இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு அறிக்கை கோரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் போலீசார் சட்டத்தை மீறியிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த சம்பவத்திற்கான முக்கிய காரணம் கண்டறியப்பட்டு இந்த வகையான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாது இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். නිර්දේශ ඉදිරිපත් කරන්නත් අපි ඒ කමිටුවට කියන්න බලාපොරොත්තු වෙනවා. கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அனைத்து உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளோமா பாடநெறியை பயிலும் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு தாளன்குடா உயர் தொழில்நுட்பவியல் கல்லூரி மாணவர்களினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமது தேசிய கணக்கீட்டு டிப்ளோமா பாடநெறி மாணவர்கள் சம அந்தஸ்தை வழங்க கோரி முன்வைத்த ஆர்ப்பாட்டத்தில் சரமாரியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெண்கள்
மிக வன்மையாக தாக்கப்பட்டிருப்பதோடு மாணவர்கள் என்ற அந்தஸ்தை மீறி மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஊடகங்கள் வெளியிட்ட காணொலியூடாகவும் சமூக வலைதளங்கள் வெளியிட்ட காணொலியூடாகவும் நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்களாக இருப்பினும் இவ்வாறு மாணவர்களை தாக்குவது எவ்வாறு விதத்தில் நியாயமானது? கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற உயர்தேசிய கணக்கியல் டிப்ளோமா மாணவர்களினால் கொழும்பு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினை கண்டித்தும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கின்றோம். கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி வருகை தந்த குவைத் விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். 253 பயணிகளுடன் குவைட்டிலிருந்து பயணித்த UL 230 என்ற விமானமே இன்று காலை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடிதம் ஒன்றினூடாக இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் பாரத பிரதமர் மோடிக்கு விடுத்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வது குறித்து கடந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தாம் வலியுறுத்தியதாகவும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. நீண்டகால பிரச்சினையாக காணப்படும் மீனவர்களின் விவகாரத்திற்கு இந்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் முதல்வர் ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் கடந்த 26ஆம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழக அமைச்சர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் பாரம்பரிய கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமை தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் அடுத்த சில நாட்களில் விடுவித்துக் கொள்வதற்கு பிரதமர் மோடி நடவடிக்கை எடுப்பார் என தாம் நம்புவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ அமைச்சராக முகமது நசீர் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சமூக நலன்புரி சபைகள் கிராமிய மின்வழங்கல் அமைச்சில் நிகழ்வு இடம்பெற்றது. சர்வபத ஆசீர்வாத நிகழ்வுகளின் பின்னர் முகமது நசீர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன்போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது உட்பட அரசியல் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை லிங்கபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் நேற்றிரவு 7:30 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் ஈச்சிலம்பற்று வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான நீதவான் மற்றும் பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லிங்கநகர் கிராமத்தைச் சேர்ந்த 46 வயதான ஒருவரே காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. உயிரிழப்புகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன. வாழைச்சேனை கிரான் பகுதியில் ஊத்துச்சேனை கிராமத்திற்குள் நேற்றிரவு புகுந்த யானைகளினால் கிராமமே அல்லற்பட்டது. யானைகளால் வீடுகள் உடைக்கப்பட்டதுடன் நெல் மூட்டைகள் உட்பட உடைமைகள் பலவும் சேதமாக்கப்பட்டுள்ளன. கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் பயன் தரும் மரங்கள் பலவற்றையும் அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 4:30 போல வந்து உடைச்சி போட்டது போயிட்டு வீட்டையும் உடைச்சி 9 கூட நெல்லும் சாப்பிட்டு 7வது அம்மாவையும் இழுத்து கொண்டு புள்ள 2 எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடி தின்னாங்க. ஓடி வந்து சத்தம் போட்ட பிறகு வடி கொளுத்தின பிறகுதான் வீட்டுக்காரரும் இல்லை. பிறகு ஊராக்கெல்லாம் ஓடி வந்து சிரத்தையும் அது போகலது. முடிஞ்ச 5:30 போலதான் வீட்டை விட்டு வெளிக்கிறவங்க போச்சுது. பயமா இருக்குது எங்களுக்கு. எப்படியும் ஜான வெளி போட்டுத்தாங்க ஐயா எங்களுக்கு. இதை நாங்கள் எங்கே போகிறோம்? நாங்கள் இந்த ஊரை விட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு இந்த 52 வயசா போகுது. இப்போ எங்களுக்கு கல் வீட்டை கண்டிருக்கிறோம். நாங்கள் இரவு நேரத்தில் யானைகள் குடிமனைக்குள் புகுவதால் உயிர் அச்சுறுத்தலுடன் வாழ்ந்து வருவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர்.
தொடர்ந்து யானை வந்து வீட்டை தான் உடைக்குது, கிடைக்கல, அதுக்கு கஷ்டமா இருக்குது. நெல்லையும் நின்றுது, பயிரெல்லாம் அழிச்சு போடுது, இருக்கிறது கஷ்டமா இருக்குது. வீடு கட்டி தந்தது திருத்தறதுக்கும் காட்சி காணாது, அதையும் இந்த உடைச்சு போடுது. ஆக்களையும் சாடுது, வீட்டில் இருக்கப்படுவதில்லை, திறத்துது. இதான் பார்க்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு அறிவித்தாலும் வந்து பார்க்குறாங்கல்ல, கேட்குறாங்கல்ல. இது என்ன முடியுன்றது எங்களுக்கு விளங்குதில்லை. என்ன மாதிரி ராபகி விடிய நித்திர முடிஞ்ச நெருப்பும் கொடுத்து இருக்கிற வேலையாத்தான் இருக்கு. பயங்கரமான நிலைமையா இருக்கு. ஏதாவது ஒரு உதவி, கரண்ட் வேலி என்றானே சரி, இதென்றானே ஒரு உதவி செய்து தரணும், இல்லாட்டி பயிர் செய்யலாது. இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனுராதபுரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தின் 12 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனுராதபுர பேராதனை பிரதான வீதியின் சிவாஸ்திபுரம் மற்றும் தலாவா பகுதிகளில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவியது. மதுரை மாவட்டத்தின் எல்ல பிரதேசத்திற்குட்பட்ட நமனுகுல பகுதியில் மின்கம்பம் ஒன்று உடைந்து விழும் நிலையில் காணப்படுகின்றது. வீடொன்றிற்கு அருகில் அச்சுறுத்தலாக காணப்படும் மின்கம்பம் இதுவரை அகற்றப்படாமையினால் பிரதேச மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நமனுகுல பகுதியில் வீடொன்றிற்கு அருகில் மின்கம்பம் ஒன்று உடைந்து விழும் நிலையில் காணப்படுகின்றது. 33,000 மெகாவாட்ஸ் மின்சாரத்தினை கொண்டு செல்லும் மின்கம்பம் வீட்டின் மீது விழும் அபாய நிலையில் காணப்படுகின்றது. வீட்டிலிருந்து சுமார் 2 அடி தூரத்தில் மின்கம்பம் நாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்து 1 மாதம் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேரடியாக அந்த தூண் விழுந்துச்சுன்னா இந்த 4 கோட்டத்துக்கும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் நிலைமை இருக்கு. நிர்வாகத்தை சொல்லி பல தடவை வந்து பார்த்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் பல தடவை சொல்லியிருக்கோம், எந்த ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்ததில்லை. இது நாங்கள் யாருக்கிட்ட போய் இதை சொல்றது எங்களுக்கு பெரிய ஏக்கமா இருக்குது. சொல்லக்கூடியவங்களுக்கும் சொல்லியிருக்கோம், ஏஜிக்கு தெரிவிச்சிருக்கோம், கிராம சபைக்கு தெரிவிச்சிருக்கோம், தோட்டத்துறைக்கு தெரிவிச்சிருக்கோம், தலைவர்மாரை கூட்டி வந்து காமிச்சிருக்கோம். பல முறைப்பாடுகள் செஞ்சோம். எங்களுக்கு இதுக்குள்ளே தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. மண் சரிவு ஏற்பட்ட பிறகு மின்கம்பம் வந்து ஒரு 2 அடி தூரத்தில் தான் இருக்குது. இது நாங்கள் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட அறிவிச்சு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏதாவது எங்களுக்கு ஒரு பாரிய விபத்து ஏற்படுறதுக்கு முன்னுக்கு மின்கம்பம் வந்து கோட்டர்ஸ்ல விழுந்து தீ பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து எதை எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை ஒன்று எடுத்துக்கிட்டு மின்கம்பத்தை மாற்றி அமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதால் மின்கம்பம் வீட்டின் மீது விழக்கூடிய அபாய நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்ந்து பெய்கிற மழை காரணத்தினால எங்களுக்கு 14ஆம் தேதி பெய்த மழை பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மண் சரிவுனாங்க நாங்கள் இன்னும் நேரம் இல்லை. எங்களுக்கு இந்த கம்பி தூண் வந்து சாஞ்சி விழுகிறதுக்கு ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப நாங்க ரவு நேரத்தில் எங்களுக்கு கம்பி தூண் நாங்க இருக்கோம். 4 குடும்பத்துக்கு பாதிக்கும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.